வணக்கம். ஜி நியூஸ் தமிழ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா. ஆரணியில் 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ துலுக்காநத்தம்மன் திருக்கோவிலின் மகா கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் ஒன்றியம் ஆரணியில் உள்ள போந்தவாக்கம் சாலையில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ துலுக்காநத்தம்மன் திருக்கோவில் உள்ளது. இத்திருக்கோவில் சுமார் 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது ஆகும். இத்திருக்கோவிலின் மகா கும்பாபிஷேகம் 15 ஆண்டுகளுக்கு முன்னர் நடைபெற்றது. இந்நிலையில் இத்திருக்கோவிலை புனரமைத்து இன்று காலை மகா கும்பாபிஷேகம் செய்தனர். இதை முன்னிட்டு கடந்த திங்கட்கிழமை முதல் கணபதி ஹோமம், லட்சுமி ஹோமம், நவகிரக ஹோமம், கோ பூஜை, வாஸ்து சாந்தி, பிரவேச பலி, அங்குரார்ப்பணம், ரக்ஷாபந்தனம், அஷ்டபந்தன மருந்து சான்றிதழ், நாடி சந்தானம், தத்துவார்ச்சனை உள்ளிட்டவை நடைபெற்றது. இன்று காலை 4ஆம் கால யாக பூஜை, விசேஷ திரவியாதி, மகா பூர்ணாகுதி உள்ளிட்டவை நடைபெற்றது. இதன் பின்னர் பினாக்கப்பாணி குருக்கள் தலைமையில் வேத விற்பனர்கள் மங்கள வாத்தியம் முழங்க புனித நீர் அடங்கிய கலசங்களை ஊர்வலமாக கொண்டு சென்றனர். காலை 9:30 மணிக்கு விமான கோபுரம், மூலவர், நாகத்தம்மன், சப்த கன்னிகள், பரிவார மூர்த்திகள் உள்ளிட்டவைகளுக்கு புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் செய்தனர். இதன் பின்னர் மகா அலங்காரம், மகா தீபாராதனை உள்ளிட்டவை நடைபெற்றது. திருக்கோவில் வளாகத்தில் அனைத்து பக்தர்களுக்கும் பிரசாதம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள், விழா குழுவினர்கள், ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். நாளை முதல் 48 நாட்கள் மண்டல அபிஷேக நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது.